வணக்கம், நான் ஆனந்த். ரங்கோலி படத்தை டைரக்ட் பண்ண வாலி மோகன்தாஸ் டைரக்ஷனில் ஷேன் நிக்கம், கலையரசன், கருணாஸ் இவங்களாம் நடித்து இப்போ ரீசெண்டாக தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் மெட்ராஸ்காரன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஷேன் நிக்கமுக்கு மறுநாள் காலையில் மேரேஜ் நடக்க போகுது தன்னோட லவர் கூட. அதுக்கு முந்தின நாள் இவர் காரில் போய்கிட்டு இருக்கப்போ, ஒரு கிராமத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கப்போ ஒரு கன்சீவாக இருக்கிறவங்கள தெரியாமல் மோதிடுறாரு. அந்த மோதினால அவங்க மயக்கமாயிடுறாங்க. அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே அவரை பிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு எதாவது ஆச்சு அப்படின்னா உன்னைய நான் கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட ஃபேமிலி அந்த ஊருக்காரங்க எல்லாருமே மிரட்டுறாங்க. ஷேன் நிக்கமுக்கு மறுநாள் காலைல கல்யாணம். அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, இவர் திரும்ப அந்த கல்யாணத்துக்கு போனாரா போலையா, இந்த ஊருக்காரங்க இவரை விட்டாங்களா விடலையா அப்படிங்கிறது தான் மெட்ராஸ்காரன். படத்தோட ஓப்பனிங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மேரேஜுக்கு அந்த மொத்த ஃபேமிலியுமே ரெடி ஆகுறது, அதுக்கப்புறம் ஒரு காரில் போகிறப்ப அந்த ஒரு லேடி ஆக்ஷன் பண்ணிடுறது அப்படிலாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. காரில் போய் மோதிடுவார். மோதின உடனே அவங்க அந்த ஊருக்காரங்களாம் கூடிடுவாங்க. கூடினோடனே இவர் ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சிடுவார். காய்ச்சி பூச்சி கத்துவாரா, கத்துனோடனே என்ன கத்துற அப்படின்னு சப்பு சப்புன்னு அடிச்சிருவாங்க. இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. இப்போ நார்மலாக சிட்டி ஸ்டேட் பிரச்சனை கிடையாது. ஒரு கிராமத்துக்குள்ளே போய் யாராவது ஒரு ஆள் பைக்லையோ கார்லையோ அங்கே சின்ன பொண்ணோ யாரோ ஒரு ஆளை தெரியாமல் ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிறவங்க ஊருக்காரங்க ஃபஸ்ட்டு கூடி அடிச்சிருவாங்க. தெரியாமல் கூட அடிச்சிருவாங்க, கோவத்தில் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் அவ்வளோ பெரிய ஆள், நான் அவ்வளோ பெரிய ஆள், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப சாரி கேட்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க அடிச்சிருவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறப்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். 20 நிமிஷத்தில் நான் என்னென்னலாம் யோசித்தனோ அதுக்கு அடுத்து படம் போன ஃப்ளோவில் டோட்டலாக என்னை ஆப்போசிட்டாக யோசிக்க வச்சிட்டாங்க. படத்தில் ரைட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னே தெரில. இல்லை ஒருவேளை எனக்கு தான் அது பிடிக்கலையா அப்படின்னு தெரில. இவர் அந்த பிரச்சனையில் மாட்டிட்டார். ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சுருக்காங்க. ஊருக்காரங்களாம் சுற்றி இருக்காங்க. ஒரு ஆளாக இருக்கிறாரு. அப்போ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, மச்சான் வந்துட்டோன்னா எங்கே மண்டபத்துக்கு வரணும் அப்படின்பாங்க. இவர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுருவார். எல்லாம் வந்துடுவாங்க. வந்த உடனே 4 பேர் வந்திருப்பாங்க. சரி, இவர் கூப்பிட்டு சப்போர்ட்டு கூப்பிட்டுருப்பார், நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னு கூப்பிட்டுருப்பார். வந்ததில் ஒருத்தன் என்னடா இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு எங்களை கூப்பிட்டுருக்கு அப்படின்னோடனே, சரி நீ வீட்டுக்கு கிளம்பு, போ மண்டபத்துக்கு போ அப்படின்பாரா. இவர் நீ எங்கே இருக்க, நான் அங்கே போய் என்னடா பண்ண போகிறேன்னு சீரியஸாக கேட்பார். இது இவர் கலாய்க்கிறாரா இல்லை அவர் உண்மையிலேயே புரியாமல் பேசுகிறாரான்னு தெரில. நீ எங்கே இருக்கப்போ நாங்கள் போய் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்பாரு. அவர் கோவத்தில் திட்டுறாரு. அது கூட அவனுக்கு புரியலை. இந்த மாதிரி ஒரு ரைட்டிங்காக இருந்துச்சு. அது மாதிரி 4 பேர் வந்திருப்பாங்க. வந்த உடனே ஊரே கூடியிருக்கும். ஒரு ஊரே கூடியிருக்கும். உள்ளே என்னாச்சு காய்ச்சி பூச்சின்பாங்க, அடி வாங்குவாங்க. இதெல்லாம் குபின்னு சிரிப்பு வந்துச்சு. ஆனால் இது காமெடி சீன் கிடையாது, ரொம்ப சீரியஸான சீன். எனக்கு உடனே சிரிப்பு வந்துருச்சு. இந்த மாதிரி ரைட்டிங்கில் கோட்டை விட்டுருந்தாங்க. அது மாதிரி படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நம்ம என்ன கெஸ் பண்ணுறோமோ அதே தான் இருந்துச்சு. இப்படி இருக்குமோ அப்படிங்கிறது தான் படத்தோட அதை சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் கெஸ் பண்ணி வச்சுருப்போமோ இதைத்தான் செகண்ட் ஹாஃபில் ஹீரோ கண்டுபிடிப்பாரோன்னா இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நம்ம ஆல்ரெடி அதெல்லாம் யோசிச்சிருக்கோம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. ஒஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே. செகண்ட் ஹாஃப்லாம் படம் எங்கெங்கேயோ போகுது. சூப்பராகலாம் காமிக்கிறாங்க, அவர் ஒரு வில்லன்கிறாங்க, இங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு ஒன்லைன் ஆரம்பிச்சிச்சோ அதே ஒன்லைனை போயிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஒரு டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து போக போக என்ன பண்ணுறாரு, டைரக்டே குழம்பிட்டான்னு நினைக்கிறேன். என்ன படத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே முடிச்சு வைப்போம்னு சொல்லி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இல்லை ஒரு எனக்கு தான் பிடிக்கலையா, நீங்கள் யாராவது அந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் சரியா. எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாலாம் தெரில, தேவலாம் பார்த்துனோன்னு தோணுது. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. படத்தோட மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ், சினிமோட்டோகிராஃபர் பிரசன்னா, ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் சூப்பராயன் மாஸ்டர், இவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. கலையரசனுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான படம்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, கலையரசன் ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறார் அப்படின்னா நடித்த 10 படத்தில் 9 படத்தை இறந்துருப்பார். அந்த மாதிரியான ஒரு ரேஷியோ தான் வச்சுருக்கார் அவர். அப்படிங்கிறப்ப இந்த படத்தில் அவர் சாகலை, அவர் கையால் பல பேர் சத்துக்கிட்டு இருக்காங்க. படத்தில் இன்னொரு பெரிய காமெடி இருக்குது, சொல்லவே மறந்துட்டேன். படத்தோட ஹீரோயின் அவங்க தான் அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க, உன்னை மேரேஜ் முந்தினா நான் பார்க்கணும் வா அப்படின்னு. அதுக்காக தான் அவர் போகிறப்ப தான் ஆக்சிடென்ட் ஆயிரும். அவங்க என்னடானா ஒரு 6 வருஷம் கழிச்சு இவர் பிரச்சனைலாம் மாட்டி தப்பிச்சதுக்கப்புறம் அவங்க வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தையோட செட்டில் ஆயிடுவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப அது அவர் ஹீரோவுக்கு சேடாக தான் இருக்கும். எனக்கு பார்க்குறப்ப என்னடா பண்ணியிருக்கு, அது ஒரு காமெடி சீன் மாதிரி கன்வியான சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த சீனை. விபூதி அடிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு என்ன சொல்கிறீங்க பாருங்கள். படத்தோட சாங்ஸ்
படத்தோட ஓப்பனிங்கில் வர அந்த தை தக்கா கல்யாணம் அந்த பாட்டாகட்டும், அப்புறம் ஒரு விண்டேஜ் சாங்கை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதுவுமே சரி 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. அது போக மாண்டேஜில் 2-3 சாங்ஸ் வருது, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஓவரால் என் ஒப்பீனியன் என்ன, என்னோடய ஓவரால் ரிவ்யூ என்ன அப்படின்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த படத்தை வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு தோணுது. கொஞ்சம் பொறுத்தே பார்த்துருக்கலாம், ஓட்டிட்டு வந்த மாதிரி பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி ரைட்டிங் வந்து இன்னமும் வாலி மோகன்தாஸ் டைரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஒன்லைன் ஓகே, ரைட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய இடங்கள்லாம் பெருசாக கனெக்டே ஆகலை. ஷேனிக்கம் மட்டும்தான் ஓகேங்கிற மாதிரி இருந்தார். மற்றபடி இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தாங்களே ஒரு 4 பேர், மோசம். அந்த மாதிரி நிறைய படத்தில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் எனக்கு தோணுது. எனக்கு பெருசாக படம் வந்து பிடிக்கல. உங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படி ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.